போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஷோ சேனல். இது ஒரு புது வீடியோ. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தங்கச்சி கல்யாண வீடியோ. அதாச்சும் கூழ் ஊற்றுலேருந்து நாங்கள் விருந்து வச்ச வரைக்குமே ஒரு வீடியோவாக ஃபுல்லாக போட்டுடுறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. இது கல்யாணத்துக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி கூழெல்லாம் ஊற்றுனாங்க. ஸோ கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் தான் இது. அதுக்கப்புறமா பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நோட்டீஸ் எடுத்துன்னு கொடுத்தது, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனது, அதுக்கப்புறம் புடவை எடுக்க போனது எல்லாமே இதிலே சேர்ந்து வந்துடும். நிச்சயதார்த்த புடவை எடுத்தது, முகூர்த்த புடவை எடுத்தது எல்லாமே இதிலே சேர்ந்து வந்துடும். இது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண கூழ் ஊற்றுவாங்க இல்லையா. ஸோ எங்கள் சைடில் வந்து இது பழக்கம். கல்யாண கூழ் வந்து ஊற்றுவாங்க, நிறைய சைடில் இருந்து செய்வாங்க. ஸோ நாங்களும் வந்து மாப்பிள்ளை ஊர்லேருந்து வந்துட்டார், அதுக்கு முன்னாடி தான் வந்தார். அவர் மார்ச் ஆமாம் மார்ச் 27, 28 சம்திங் அந்த டேட்டில் 2 நாளில் ஏதோ ஒரு நாளில் வந்தார் துபாயிலேருந்து. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கூழ் ஊற்றணும். அதுக்கப்புறம் நோட்டீஸ் வைக்கிறது எல்லாமே வேலைங்க ஸ்டார்ட் ஆரம்பிச்சிது. நோட்டீஸ் நாங்கள் முன்னாடி மாப்பிள்ளை ஊரில் இருக்கும்போது நோட்டீஸ் வைக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் மாப்பிள்ளையும் லாஸ்ட்டில் வந்துட்டார், 2 மந்த்தில் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாரீ எடுக்க போயிருந்தோம். ஏப்ரல் 2 3 என்னமோ தான் நாங்கள் சாரீ எடுக்க போயிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்கேவியா சென்னை சில்க்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை சில்க்ஸ் போயிருந்தோம். ரிசப்ஷன் சாரீ சென்னை சில்க்ஸில் எடுத்தாங்க. முகூர்த்த சாரீ பார்த்திங்கன்னா குமரனில் எடுத்தாங்க. ஸோ இதெல்லாமே அப்படி நீங்கள் விலாகாக பார்த்துட்டே வருவீங்க. நிறைய சாரீஸ்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ஆமாம் சம்திங் 20,000 25,000 ஒரு சாரீ எடுத்தாங்க. பீகாக் க்ரீன் கலரில் எடுத்தாங்க சாரீ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நலங்கு வந்துடுச்சு. சாரியில் எடுத்து முடிச்சிட்டோமா, எல்லாமே டைம் இல்லை. அந்த ஏப்ரல் மந்த்லேயே தான் டக்குன்னு முடிச்சோம். ஏப்ரல் 23 முகூர்த்தம், நலங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நலங்கு ஃபங்க்ஷன். ஸோ மார்னிங் தாய் வீட்டு நலங்கு வைப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் இது. அதெல்லாமே அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வருவீங்க. தாய் வீட்டு நலங்குலாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் அதுக்கப்புறம் பொண்ணுக்கு நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் மெட்டி போட போவோம். ஸோ மெட்டிலாம் பொண்ணுக்கு போட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் மாப்பிள்ளை வீட்டில் போய் நலங்கு வச்சோம். நாங்கள் நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீடு வந்து பொண்ணுக்கு நலங்கு வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். அதெல்லாமே இதில் சேர்ந்தே வந்துடும். அப்படி கண்டினியூவாக நீங்கள் பார்ப்பீங்க. கல்யாணம் ஆகி 3 மாதமே ஆகிடுச்சு. நான் விலாக் ரொம்ப ரொம்ப லேட்டாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இது மார்னிங் வந்து நலங்கு வீட்டில் தாய் வீட்டு நலங்கு வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே இதெல்லாமே ஸோ எல்லாமே அப்படியே கண்டினியூவாக பாருங்கள், நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் வந்து பொண்ணுக்கு நலங்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் நலங்கு வச்சுட்டு அவங்க கையில் ஒரு காப்பு மாதிரி கட்டிட்டு போனாங்க. அது அவங்க பழக்கமாக. பொண்ணுக்கு வந்து நலங்கு வச்சுட்டு அந்த காப்பை கட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நலங்கு வச்சாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடில் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து வச்சு நலங்கு இதெல்லாம் அவங்க வீட்டிலேருந்து ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து அவங்க எல்லாம் நலங்கெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நாங்கள் கிளம்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம். அதுக்கு நடுவில் எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறவங்களாம் யாரும் வைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து வைப்பாங்க. 5 நாள் நலங்கு வந்துச்சு அவளுக்கு. ஸோ 5 நாள் நலங்குமே எல்லாமே இதில் அப்படியே கண்டினியூவாக வரும். கண்டிப்பாக பாருங்கள். நான் தான் ஃபைனலாக நலங்கு வச்சேன். இது வந்து அடுத்த நலங்கு ஒருத்தவங்க வச்சாங்க. அதாச்சும் எங்கள் பெரியம்மாவோட சம்மந்தி அவங்க நலங்கு வச்சாங்க. இது ஸோ மதியானம் போல் வச்சாங்க. அப்புறம் இன்னொரு பெரியம்மாவும் நலங்கு வச்சாங்க. அது இப்போ நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இது மாப்பிள்ளை வீட்டு நலங்கு. நாங்கள் எல்லோரும் போயிருக்கோம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஸோ இது ஜெகதீஷ் வீட்டில் நாங்கள் போயிட்டு அவருக்கு நலங்கு வச்சது. ஸோ அது அப்படியே கண்டினியூவாக வரும். அதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஒரு கல்யாணம் போது நம்ம வீட்டில் நிறைய இந்த மாதிரிலாம் விசேஷம் நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒரு ஜாலியான ஒரு வைபாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் நலங்கு வச்சிட்ருக்கேன். நான் தான் வைக்கிறேன். இப்போது சஞ்சீதா வீடியோ வச்சிட்ருக்கேன். ஸோ நாங்கள் நலங்கெலாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நைட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்னோட நலங்கு நான் வச்சேன் இல்லையா. நாங்கள் தான் பார்த்திங்கன்னா அக்கா மாமா நலங்கா வைக்கல, நாங்கள் தான் தாய் மாமா நலங்கா வச்சோம். ஸோ அதுவும் இதில் வரும். டான்ஸ்லாம் இருக்கும் பயங்கரமாக. அதெல்லாமே அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க. கண்டினியூவாக பாருங்கள். அதோட இதில் கல்யாணம் முகூர்த்த வீடியோமே சேர்த்து பவிஷ்கா தெளிவா சிரிப்புதான். இந்த நலங்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காங்க மலையில் இருக்காங்க. எங்கள் அக்கா மாமா எல்லாம் சேர்ந்து நலங்கு வச்சாங்க. ஸோ இதெல்லாம் அக்கா பசங்க 4 அக்காங்க. அவங்க பசங்க எல்லாமே என் பசங்களும் இருக்காங்க. அப்படியே இது கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. அவங்க நலங்கு வச்சாங்க.
அக்கா மாமா நலங்கு வச்சாங்க, அவங்க ஒரு நாள் வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நலங்கு இதில் கண்டினியூவாக வரும், அப்படியே பாருங்கள். ஒழுங்கா வாங்கிங்களா, ஒழுங்கா வைங்க. எல்லாம் கிளாப் பண்ணு, சொல்லுங்க, கத்துங்க கத்துங்க கத்துங்க, சொல்லுங்க. அப்புறம் ஃபைனலாக இது நம்மளோட நலங்கு, அதாச்சு அக்கா மாமா நலங்கு. ஆனால் ஆக்சுவலாக தாய் மாமா நலங்குன்ற மாதிரி தான் நாங்கள் வச்சோம். ஸோ இதெல்லாம் நான் வாங்கி வச்ச பொருள். அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாரீ எடுத்து கொடுத்துருந்தேன், எல்லாம் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுலேருந்து நான் வச்சு விருந்து வரைக்குமே அப்படியே வ்ளாகாக வந்துடும். இதெல்லாம் நான் கொடுத்த பொருள், ஏதாச்சும் ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுதான் இதெல்லாம். ஸோ எல்லாம் கொடுத்துட்டு நலங்களை நல்லபடியாக வச்சு முடித்தோம். ஃபோட்டோஸ் இருக்கும், அதை நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரே டான்ஸ், எங்கள் நாத்தனார்லாம் வந்திருந்தாங்க. எங்கள் நாத்தனார் பொண்ணு எல்லாம் ஒரே டான்ஸ் தான். எங்கள் நாத்தனார் பிறகு எல்லாம் வைப்பாக டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ நல்லா டான்ஸில் ஆட்டு. அப்புறம் எங்கள் அம்மாவே டான்ஸ் ஆனாங்க. ஃபைனல் கடைசி கல்யாணம் எங்கள் வீட்டில் இது. ஸோ எங்கள் அம்மா கூட டான்ஸ் ஆடிருப்பாங்க, அதுன்னு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். என் நாத்தனார் பொண்ணுங்க 2 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, நாத்தனார் பொண்ணு பவிஷ்கா ரொம்ப வைப் ஆகிட்டா, அவ்வளோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. நல்லா டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு ஜாலியாக போச்சுங்க. அதை லாஸ்ட் நாளுங்க நாங்கள் தான் வச்சோம். ஆமாம். அதுக்கப்புறம் மறுநாள் முகூர்த்தம் 23ஆம் தேதி கல்யாணம். ஏப்ரல் 23 கல்யாணம் ஆச்சு. மே 23 வந்து என்னோடய பர்த்டே அன்றைக்கி நான் விருந்து வச்சேன். அது என் பர்த்டேவும் ஆகிடுச்சு, அவளுக்கும் மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆச்சு. ஸோ அப்படியே சேர்த்து விருந்தே வச்சலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஈஸியாக போயிருந்தோம். அந்த விருந்து எல்லாமே ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கேன், வீடியோஸ் எடுக்கல, ஃபோட்டோஸை போட்டிருப்பேன், கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் முகூர்த்தத்துக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. அதெல்லாமே அப்படியே சேர்ந்தே வரோம். ஏன்னா இப்போ பாட்டு கொடுத்தோம்னு வச்சுங்களேன், இதில் பேக்ரவுண்டில் பாட்டு போயிட்டுருக்கு. பாட்டு போட்டுச்சுன்னா அப்புறம் காப்பிரைட் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் மியூசிக் ஆட் பண்ணிடுறேன். இது மறுநாள் காலையில், அதாச்சும் 23 ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடந்தே இல்லையா, அன்றைக்கி தான் இது காலையில் வந்து வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் பொண்ணை வந்து சீட் நலங்கு வைப்பாங்க. ஸோ சீர் நலங்குன்னு சொல்லுவாங்க, அந்த நலங்கு தான் அங்கே வச்சாங்க. அதில் வச்சு முடிச்சு அப்புறம் பொண்ணு மேக்கப் பண்ணாங்க, ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பசங்களாம் ரெடி ஆகிட்டாங்க, நானும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கோயில், அப்போ கோயிலில் தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ மணலியில் வந்து ஜலகண்டேஸ்வரி அம்மன் கோவில், அந்த கோவிலில் தான் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு எலெக்ஷன் டைம் வேறு. எலெக்ஷன் தாலிலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடவும் வந்தோம். அந்த கிளிப்பிங் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி காலையில் மார்னிங்கில் மேரேஜ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க, தாலி கட்ட போகிறாங்க. அதெல்லாம் போயிட்டுருக்கு, அந்த ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதில் தான் போய் நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபைனல் எங்கள் வீட்டில் கடைசி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே ரிசப்ஷன் வச்சாங்க. ஸோ ரிசப்ஷனில் வீடியோஸில் எடுக்க முடியல, நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். காலையில் முகூர்த்தம் முடிச்சுட்டு அன்றைக்கி நம்ம மதியானம் ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஈவினிங் போய் அவங்களும் பொண்ணு மாப்பிளையுமே வீட்லேயே வந்து பியூட்டி பார்லர்லேருந்து ஆள் வந்து ரெடி பண்ணாங்க. நானும் என்னோடய தம்பி ஒய்ஃப்லாம் ஒரு பியூட்டி பார்லர் போயிருந்தோம், இங்கே குளத்தூரில் தான். அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஃபீனிக்ஸ் பார்லர்ன்ட்டு. அங்கே தான் போய் பண்ணோம். அதில் அப்படியே கண்டினியூவாக வரும். அவ்வளோதான், தாலி கட்டியாச்சு, நல்லபடியாக முடிஞ்சுது கல்யாணம். ரொம்ப ஹாப்பியான கல்யாணம் நல்லபடியாக முடிச்சுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபைனலாக கவி கெட் மேரிடு 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நம்ம இந்த மேரேஜ் vlog எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்க. சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கவியோட மேரேஜ் vlog. ஃபுல்லாகவே அப்படியே அதில் கண்டினியூவாக போட்டேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போடல. ஸோ கண்டினியூவாக அப்படியே போட்டுருவோம்னு சொல்லிட்டு தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கண்டினியூவாக போட்டாச்சு. கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, இதுதான் கவியோட மேரேஜ் vlog.
எடுத்துக்கணும் அங்கே வந்து தப்புறா மூஞ்சி தெரியும். இங்க பாருங்க ப்ரோ அப்படியே கை வச்சுக்கீங்க பாருங்க. அப்படியே இருங்க, உள்ள போறோம்டா. அப்படியே இருங்க. இங்க பாருங்க மாலை பிடிச்சிங்க பாருங்க சிஸ்டர். இருங்க ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஒருத்தர். ஒருத்தர் பாத்துக்கோங்க. இது அந்த பாட்டு ஒரே பசங்க அப்படியே 5 பேருமே இங்க பாருங்க ஒரே ஒரு வாட்டி. மேரேஜ் முடிச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு நானே இவரை வந்து குளத்தூர்லேருந்து ஓட்டு போட போனோம். ஸோ ஓட்டு நான் கண்டிப்பாக போட்டே ஆகணுன்றதுக்காகவே வந்தேன். ஸோ ஓட்டில் நாங்கள் 2 பேரும் போட்டோம். 2 பேரும் போட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ட்ரெஸ் கோடோட தான் போய் ஓட்டு போட்டோம். நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டோன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த ட்ரெஸ் கோடோட தான் போயிருந்தோம். நல்லபடியாக ஓட்டெலாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். பசங்க 2 பேர் வீட்டில் நல்லா தூங்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் வீட்டை விட்டுட்டு நாங்கள் போய்ட்டு குளத்தூரில் தான் போய் ஓட்டெலாம் போட்டுட்டு வந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஜனநாயக கடமையை தவறாமல் நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டோம். அன்றைக்கி பொண்ணு மாப்பிள்ளையுமே ஓட்டு போட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஃபோட்டோஸ், வெட்டிங் ஃபோட்டோஸ், நான் வந்து ஈஸியாக கொண்டு போயிட்டு வெந்து வச்ச ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் கவியோட மேரேஜ் vlog. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான் அடிச்சிருங்க. மீண்டும் ஒரு நல்ல vlogல கண்டிப்பாக சந்திக்கலாம். இதெல்லாம் ரிசப்ஷனில் எடுத்தது, மேரேஜில் எடுத்தது, அப்புறம் நாங்கள் வெளியில் போகும்போது எடுத்தது எல்லாமே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிகிட்டு இருப்பேன். பாருங்கள். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வீட்டில் தாலி பிரித்து கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் நான் மே 23 விருந்து வைக்க போயிருந்தோம், ஈஸியாக போயிருந்தோம். ஸோ அப்போ பீச்சில் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லோரும். விளையாட்டுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மீன்ஸ் நைட் ஆகிடுச்சு. நைட் டின்னருக்கு ஹோட்டல் கூப்பிட்டு போயிருந்தோம். அரேபியன் கார்டன் தான் போயிருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கூப்பிட்டு போய் நல்லா விருந்தெல்லாம் வச்சோம். ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன். எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. எங்களோட கடமையை நாங்கள் நல்லபடியாக கவி பிரியா கல்யாணம் செஞ்சு முடித்தோம். கவி பார்த்திங்கன்னா எங்கள் கூட வராத இடமும் கிடையாது. நிறைய பிளேசஸ் எங்கள் கூட வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், நிறைய விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ கவி இப்போது மேரிட் ஆகிட்டதுனால அடிக்கடிக்கு எங்கள் கூட வெளில வர முடியாது. அவங்க ஃபேமிலி ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் விளாகில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.